எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, சிவாலயத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, சண்டிகேஸ்வரர் உட்பட நிறைய தெய்வங்கள் இருக்காரு. ஆனால் காலபைரவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற தெய்வங்களுக்கு கிடையாது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? சிவபெருமானுடைய இந்த 64 மூர்த்தங்கள் இருந்தாலும் கூட பைரவம் தனிப்பட்ட வடிவம். எப்படின்னா, மற்ற எந்த ஒரு சிவமூர்த்தங்களை வைத்து ஒரு மதம் இல்லை. ஆனால் காலபைரவரை பின்பற்றிய காலபைரவ மதங்களே இருந்தது. பைரவம், அகோரம், பாசுபதம் சொல்லக்கூடிய சமய பிரிவு, அகோரம்னு சொல்லக்கூடிய சமய பிரிவு, கபாலிகம்னு சொல்லக்கூடிய சமய பிரிவு, இப்படிப்பட்ட சமய பிரிவுகள்லாம் காலபைரவரையே முழுமுதற் பொருளாக வழிபடக்கூடிய மூர்த்தங்கள். அந்த வடிவங்கள் எல்லாம் நம்முடைய திருமுறைகளிலும் பேசப்படும். சிறுதொண்ட நாயனாரை உய்விக்க சாமி வரும்போது ஒரு கபாலிகராக தான் வரார், ஒரு அகோரியா தான் வரார், ஒரு பைரவ வடிவத்தில் தான் வரார். அப்படி வடக்கிலிருந்து தெற்கு வரை எல்லா பகுதிகளிலையும் இந்த பைரவம் தனித்துவமான ஒரு மதமாகவே இருந்தது. இன்னும் சொல்ல போனா சைவத்துக்கு, இன்று இருக்கின்ற சைவத்துக்கு மூலமே இந்த காலபைரவ மதம் தான். இப்போ ஒரு சாமி சிலை இருக்கு. இந்த சாமி சிலையை ஒரு கல்லுல செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது அழகாக நேர்த்தியாக கை, கால், மூக்கு, தலை இப்படி எல்லாம் ஒரு உருவமா இருக்குது. ஆனால் இந்த உருவம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கரடு முரடான ஒரு கல் இருந்தது இல்லையா? அந்த கல் காலபைரவம், இந்த சிற்பம் சைவம். ஒழுங்குபடுத்தப்படாத ஆனால் ஒரு உயர்ந்த நோக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு சமயமாக காலபைரவம் இருந்து பிற்காலத்துல ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சைவம் தோன்றியது. அதனால் பைரவ மூர்த்தத்தினுடைய பழமையை பார்க்கணும்னா, ஒரு மனிதனுக்கு உடையும் அவனுக்கு வாழ்விடமும் எதுவும் தேவைப்படாமல் உணவும் இடமும் மட்டும் இருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த காலத்திலேயே தோன்றியது இந்த காலபைரவர் வழிபாடு. அதை நாம புரிஞ்சிக்கக்கூடிய வகையில பைரவ மூர்த்தம் இப்பயும் நிர்வாணமா தான் இருக்கும். பைரவருடைய கையில திரிசூலம் அல்லது வேட்டைக்கு பயன்படக்கூடிய ஆயுதங்கள் இருக்கும். பைரவருக்கு வாகனமாக வேட்டைக்கு பயன்படக்கூடிய நாய் வாகனம் அங்கு இருக்கும். அப்போ பைரவ மூர்த்தியினுடைய பழமையை சொல்லக்கூடியது. மனிதனுக்கு உடையே தேவைப்படாமல் மனிதன் ஒரு சமூகமாக கூடி வாழ்வதற்கு முன்பே தெய்வ சக்தி என்று ஒன்று இருக்கின்றது என்று உணர்ந்து கொண்ட அந்த கணத்திலேயே தோன்றியது. இயற்கை வழிபாட்டிலிருந்து அப்படியே நேரடியாக வந்தது பைரவ வழிபாடு. அதுல நீங்க பைரவ மூர்த்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பைரவருடைய கரங்கள்ல நீங்க பார்க்க முடியும். நாய் வாகனம் பார்க்க முடியும். அப்போ மனிதன் காடுகள்ல வாழ்ந்திருக்கும் போதே, வேட்டையாடி உண்ட பொழுதே அந்த காலத்திலேயே தோன்றியது இந்த பைரவ வழிபாடு. பிற்காலத்தில் சிவபெருமானுடைய அம்சமாக கொண்டு சிவாலயத்தில் தனி சன்னதியாக வைக்கப்பட்டு சிவபெருமானுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தெய்வமாக இன்றைக்கு அறியப்படுகின்றது. ஆனால் பைரவம் தனி மதமாக இருந்தது.